இது என்ஆர்ஐல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க நாட்டு பணத்தில, அதாவது டாலர்ஸா இருக்கலாம், யூரோவா இருக்கலாம், ஆர் எந்த நாட்ல கல்ஃப்ல திராம்ஸ் எது வேணா இருக்கலாம். அந்த நாட்டு கரன்சி மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். பை டிஃபால்ட் மோஸ்ட்லி டாலர்ஸ்ல சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, இல்ல பணம் இருக்கு அப்படின்னா, டாலர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். அண்ட் பணத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ எவ்வளோ பணம் போட்டாலும் அது ஃபுல்லாவே நீங்க டாக்ஸ் இல்லாம, அதாவது ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் எதுவும் கட்ட வேணாம் அப்படின்றது. அண்ட் ஜிஎஸ்டியும் எதுவுமே கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனும் இந்த சிட்டி மூலமா, கிஃப்ட் சிட்டி மூலமா வர பணத்துக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாக்குள்ள பணம் வர்றது தான் மெயின் ரீசன். அண்ட் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வளரப்போகுது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இப்போ தான் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னும்போது, நெக்ஸ்ட் 20, 30 வருஷம் அப்படின்னு நம்ம லாங் டர்ம்ல யோசிச்சாலும், யாரா இருந்தாலும் பணம் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க பணம் வந்து வளரப்போகுது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் டாக்ஸ் ஹாலிடேன்னும்போது, நீங்க போட்ட பணம் பல மடங்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் இன்னும் வளர்ச்சி அடையறதுக்கு, இந்தியா இன்னும் வளர்ச்சி அடையறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இது பல வருடங்களா வரப்போகுதுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு நல்லா போயிட்டுருக்கு. நெறைய ஏஜென்சிஸ் இங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டு, ஒரு சில ஸ்கீம்ஸ், அதாவது இன்பவுண்ட், அவுட்பவுண்ட் அப்படின்னு 2 இருக்கும். இன்பவுண்ட்னா வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியால பணம் போட முடியும். அண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் அமௌண்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க.